ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவி தான். அந்த கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தானே நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எப்பவும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும்னு விட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி, வெங்காயம் வதக்கும் போது ஆஸ் யூஷுவல் உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே போல் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 பழுத்த தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்றதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளின்றதுனால நான் 3 தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியே போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. சீக்கிரம் குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால நான் கடைசியாக கிரேவியில் தான் சேர்த்தேன். நீங்கள் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம பச்சையாக அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் வதக்கி அரைச்சிங்கன்னா அது தனி டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு எண்ணெயும் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாக சேர்க்குறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட நம்ம 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம் தான். மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்தாச்சு. மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்லைஸ் இன்னும் சின்னதாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்கொயராக க்யூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு இன்க்ரீடியன்ட் பன்னீர் தான். பன்னீரை நான் அப்படியே ஃப்ரெஷ் பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆயில் சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மெத்தடில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக
சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீரை வந்து நீங்கள் வந்து ஆயில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வேணான்றவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம்ல, அதில் நல்லா வாஷ் பண்ணி அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மஷ்ரூமும் பன்னீரும் இதிலே குக் ஆகிடும். பன்னீர் நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த கிரேவியில் இப்போ சேர்த்துட்டேன். நீங்கள் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வச்சுருங்க. நல்லா குக் ஆகிடும். மஷ்ரூமும் பன்னீரும் நல்லா குக் ஆகிடும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 1/2 கப் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் கர்டோ இல்லை யோகர்ட்டோ இருந்தால் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடுங்க. கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் கொஞ்சமாக தூவி இறக்கிடுங்க. சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கும் டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.